சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய முதல் வார்த்தை குளோபல் NCAP. ஸோ கிராஷ் டெஸ்ட்டில் ஒரு கார் எந்த அளவுக்கு எத்தனை நட்சத்திரங்களை வாங்குகிறது என்பதை வச்சு தான் இந்த கார் எந்த அளவுக்கு பாதுகாப்பான கார் என்பதை உலகம் தெரிந்து கொள்கிறது. ஸோ இதை வச்சு தான் ஒரு கார் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, அந்த காரில் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கும் மற்ற பயணிகளுக்கும் இந்த கார் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அதைத்தான் இந்த குளோபல் NCAP வந்து சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வர்னா இன்று 5 நட்சத்திரங்களை வாங்கியிருக்கு. அதாவது 2 பேராமீட்டர் 2 ஆஸ்பெக்டில் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் சேஃப்டி, இன்னொன்று சைல்ட் சேஃப்டி. ஸோ இது எப்படி அவங்க கணக்கிடுறாங்க, எப்படி அவங்க பரிசோதிக்கிறாங்க? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிராஷ் டெஸ்ட். அதாவது 3 வகையான ஒரு டெஸ்ட் இவங்க நடத்துகிறாங்க. அதாவது ஃப்ரண்டல் கிராஷ் டெஸ்ட், சைடு இம்பேக்ட் டெஸ்ட், சைட் போல் டெஸ்ட் அப்படின்ட்டு 3 விதமான இந்த பரிசோதனைகளுக்கு இந்த காரை அவங்க உட்படுத்துகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குளோபல் NCAP பொறுத்த மட்டும் நாம் வந்து அப்ளை பண்ண தான் முடியும். நாம் இந்த காரை நீங்கள் வந்து பரிசோதிங்க, இல்லை அந்த காரை பரிசோதிங்க, இந்த வேரியண்ட்டை பரிசோதிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே எந்த காரை வேணாலும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் முக்கியமாக அவங்க எடுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஷோரூமில் போய் எடுக்கிறாங்க, எங்கே போய் எடுக்கிறாங்க, இல்லை எந்த ஃபேக்ட்ரியில் போய் எடுக்கிறாங்க, எப்போ எடுக்கிறாங்க, என்னைக்கு எடுக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய கார் என்பது லோ வேரியண்ட்டாக தான் முக்கியவாசி இருக்கும். அதாவது அவங்க எடுக்கக்கூடிய கார் என்பது இருக்கிறதுலே ஒரு ஆரம்ப கட்ட, அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டாக தான் அவங்க இருக்கும். இப்போ இதான் வர்னாவுடைய கூடு. அதை வந்து ஆக்சுவலாக வந்து இன்ஜினியரிங் டெர்மினாலஜியில் பாடி இன் ஒயிட்னு சொல்கிறாங்க. நான் பாடி இன் ஒயிட்னு சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து வெண்மை நிறமே இல்லையே அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடும். பட் அது ஒரு இன்ஜினியரிங் டெர்மினாலஜின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கால் வைக்கிற இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த காரில் இருக்கக்கூடிய மிக மிக உறுதியான ஒரு மெட்டீரியல் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெடல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது ஹாட் ஸ்டாம்பிங் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. அதை சிகப்பு கலரால் நமக்கு புரிகிற மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹை ஸ்டென்சில் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் உறுதி வாய்ந்த பகுதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடியது தான். ஸோ ஆக்சுவலாக இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக A பில்லர் இருக்குது, இந்த B பில்லர் இருக்குது. இம்பேக்ட் நடந்ததுன்னா அது எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுன்றதுக்காக இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஹை ஸ்டென்சில் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் அவங்க வந்து இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இல்லை, அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு மெட்டீரியல் அது. ஸோ 4வதாக இன்னொரு மெட்டீரியல் இருக்குது. அது அந்த அளவுக்கு உறுதியான மெட்டீரியல் கிடையாது, மைல்டு ஸ்டீல்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல். காருடைய கூடு எந்த அளவுக்கு ஒரு ஹாட் ஸ்டாம்பிங் மெட்டீரியலில் ஒரு ஹை ஸ்டென்சில் ஸ்டீல், அதுவும் அட்வான்ஸ் ஹை ஸ்டென்சில் ஸ்டீலில் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இம்பேக்டை எப்படி அப்சர்வ் பண்ணும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், ஸோ இதன் மூலமாக ஒரு பேசஞ்சரை, ஒரு டிரைவரை அது எப்படி பாதுகாக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே நம்ம ஒரு பாசிவ் சேஃப்டி என்ற ஒரு வகைப்படுத்திடலாம். இப்போ ஏர்பேக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் சேஃப்டி தான். ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த விபத்து நடக்கும்போது இந்த பேசஞ்சரை காப்பாற்றுறதுக்காக அந்த ஏர் பேக் வந்து டிப்ளாய் ஆகி பேசஞ்சரை காப்பாற்றிடுது. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிவ் சேஃப்டி என்ற ஒரு அடிப்படையின் கீழே இதை நம்ம வகைப்படுத்த முடியும். ஆனால் ஒரு காரில் விபத்து நடக்கும் போது விபத்தை நடக்காமல் தடுக்கிறது தானே ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நமக்கு பயன்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான். ஒரு ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கார் வேகமாக போயிட்டுனா முதல்ல பிரேக் நல்லா பிடிக்கணும். பிரேக் பிடிச்சாலே வந்து என்ன ஆகும், விபத்து நடக்காமல் தவிர்த்திட முடியும். ஸோ ABSன்றது இப்போ எல்லாருக்கும் கட்டாயம் ஆயிடுச்சு. அது மட்டும் போதாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வேணும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வேணும். ஸோ ஒரு கார் வந்து வேகமாக போயிட்டு நடுவில் குறுக்கில் வரும்போது நிலை தடுமாறாமல் அது நிற்கணும், பிரேக் போட்டு நிற்கணும்னு கேட்டிங்கன்னா, அதற்கு இது போல் நிறைய ஃபீச்சர்ஸ் தேவை. அதே போலவே இந்த ரியர்வியூ கேமரான்றது கூட பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அதுவும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்டிவ் சேஃப்டி தான். ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மோதிராமல் இருக்கிறதுக்கு அது பயன்படும். அதே மாதிரி தான் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ன்றது, இந்த டேஷ் கேம்ன்றது, இது போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எக்ஸ்டர் என்றக்கூடிய இந்த ஒரு மாடலில் கூட ஹூண்டாய் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் ஹூண்டாய் வெளியிட்டது. அது என்ன செய்தி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இனிமேல் ஹூண்டாய் உற்பத்தி செய்ய இருக்கக்கூடிய அத்தனை கார்களுமே 6 காற்றுப்பைகளோடு, அதாவது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், அதாவது வந்து ஒரு ஆரம்ப கட்ட வேரியண்ட்டாக இருந்தாலும் கூட அது 6 காற்றுப்பைகளோடு தான் வரும். 6 காற்றுப்பைகள் மட்டும் கிடையாது,
ஆக்சுவலாக இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டாக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட் ரிமைண்டராக இருந்தாலும் சரி, இதுவும் இனிமேல் எல்லா கார்களுக்கும், எல்லா மாடல்களுக்கும், எல்லா வேரியண்ட்டுகளுக்கும் கட்டாயமாக இடம்பெறும். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.